ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இல்லையான்னு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம பிட்வைஸ் எக்ஸார் தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸார் ஆப்ரேட்டரில் ஒரு சின்ன ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, எப்போ நீங்கள் ரெண்டு ஈக்குவல் நம்பரை வந்து எக்ஸார் பண்ணுறீங்களோ அதோட ரிசல்ட் 0 கிடைக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போது 10க்கு வந்து பைனரியாக அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 0 1 0 கிடைக்கும். கரெக்டாக? இப்போ அதே இது ஃபஸ்ட்டு 10க்கு. அடுத்து இன்னொரு 10 இருக்கும் இல்லையா, அதுக்கு 1 0 1 0. ஸோ இதுக்கு நான் எக்ஸார் ஆப்ரேட்டர் எடுத்தேன்னா இந்த ரிசல்ட் எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸார் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைனரி டிஜிட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் 0 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 1 இருக்கா, அதுக்கு நேராக 0 0 0 இருக்கா, ஈக்குவலாக இருக்குது 0 1 1 இருக்கா, ரெண்டு ஈக்குவலாக இருக்குது 0 0 0 இருக்கா, ரெண்டு ஈக்குவலாக இருக்கா 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு 0 ஆயிடுச்சு. இதை நீங்கள் டெசிமலில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் 0 கிடைக்கும். இதே இது எனக்கு 10ஐயும் 11ஐயும் நான் எக்ஸார் பண்ணுறேன். ரெண்டும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். கரெக்டாக? இப்போ 11னா அதோட பைனரி ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்கும்? 1 0 1 1ன்னு இருக்கும். ஸோ இப்போ 10க்கான ரெப்ரஸன்டேஷன் அண்ட் 11க்கான ரெப்ரஸன்டேஷன் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு எக்ஸார் எடுத்தால் என்ன வரும்? 1ஐயும் நான் எக்ஸார் பண்ணும்போது 0 வரும். 0 0 எக்ஸார் பண்ணும்போது 0 வரும். 1ஐயும் 1 எக்ஸார் பண்ணும்போது 0 வந்துடும். பட் 1ஐயும் 0வையும் 1ஐயும் நான் எக்ஸார் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இந்த இடத்த நான் எக்ஸார் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் 1 கிடைக்கும். இதை டெசிமலில் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் 1 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பைனரி வந்து நான் டெசிமல் கன்வெர்ட் பண்ணால் எனக்கு ரிசல்ட் 1 வந்துடும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ரெண்டு எக்ஸாரை நம்ம வந்து ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்கும்போது எக்ஸார் பண்ணோம்னா ரிசல்ட் வந்து 0 வரும். ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர் எக்ஸார் பண்ணோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரப்போகுது. 0 வராமல் வேறு ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இன்புட் வாங்குறேன். ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு ஒரு இன்புட் வாங்குறேன், பீன்ற வேரியபிளுக்கு ஒரு இன்புட் வாங்குறேன். ரெண்டு இன்டிஜர்னால நான் இன்புட் ஆஃப் போட்டுக்கிறேன். ஓகே. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறேன். இஃப் கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல ஏ எக்ஸ்ஆர் பி கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும்னா, ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 0 ஆகிடும். கரெக்டாக? இப்போ ஏவும் பி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சுன்னா இஃப் வந்து அதை ஃபால்ஸ்ன்னு எடுத்துட்டு என்ன பண்ணும்? எல்ஸ் பிளாக்குள்ளே இருக்கிறது ரன் பண்ணும். அதனால நான் எல்ஸ் பிளாக்குள்ளே தான் பிரிண்ட் ஈக்குவல்னு போட போகிறேன். ஓகேவா? அதே இது இந்த இஃப் பிளாக்குள்ளே, ஏன்னா இஃப் பிளாக் எந்த இடத்துல ஒர்க் ஆகும்? எப்போ வந்து ரெண்டு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அப்போ தான் எக்ஸார் வந்து வேறு ஏதோ ஒரு வேல்யூ தரும். வேல்யூ தந்தால் தான் இந்த இஃப் வந்து ட்ரூன்னு கன்சிடர் பண்ணிட்டு இதுக்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போது இது டிஃப்ரெண்ட் நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட் வேல்யூ கேட்குது. நான் 10 கொடுத்துட்டு செகண்ட் வேல்யூ நான் 10 கொடுத்தேன்னா எனக்கு ஈக்குவல்ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதே இது வேறு வேல்யூ கொடுத்து பார்க்குறேன். 10 9 கொடுத்தனா எனக்கு டிஃப்ரெண்ட் வந்துடுச்சு. ஸோ இது வந்து இன்டர்வியூவில் கேட்குற ஒரு ப்ராப்ளம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் வேறு எந்தெந்த மெத்தட்லாம் நமக்கு சால்வ் பண்ண தெரியுது, நம்ம எந்த மாதிரிலாம் யோசிக்கிறோன்றதுக்கு பார்க்குறதுக்காக கொடுப்பாங்க. அண்ட் மற்ற ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதை விட பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் எஃபிஷியண்டாக அந்த கோடு கொஞ்சம் ஸ்பீடாக ரன் ஆகும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.